வெல்கம் டு ட்ரீட்லி வைப்ஸ். இந்த காணொளி என்னென்னு பார்த்தீங்கன்னா கொழும்பு போர்ட் சிட்டி. இந்த போர்ட் சிட்டி ஏரியாவுக்கு அண்மையில் ஒரு சிறிய குட்டி பயணம் ஒன்று மேற்கொண்டிருந்தோம். நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருப்பது, அதாவது இப்போ நடந்து கொண்டிருக்கிறது வந்துட்டு ஆல்ரெடி இதில் கடல் இருந்த இடம். இந்த கடல் இருந்த இடத்துல இந்த கடலை நிரப்பி மண்ணால் நிரப்பி தற்போது ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு விஷயம் ஒன்று நடக்கிறதுக்கு இருக்குது. அத்தோட இது பின்னுக்கு இது சம்பந்தமான நிறைய விஷயங்கள் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஹட் வந்துட்டு ஓலையால் வேயப்பட்டிருக்கு. ஓலை தனி மரம் மிச்சம் குளிர்மையாக இருந்துச்சு இந்த உள்ளுக்கு. இந்த ஹட்டை பார்க்கறதுல இந்த ஹட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்துட்டு இந்த பீச் இருக்குது. இந்த பீச் வந்துட்டு இந்த போர்ட் சிட்டியை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் ஆரம்ப கட்ட வேலையில் 2011 அந்த 2011 ஆனால் அது ஸ்டார்ட் பண்ண இல்லாமல் போயிட்டு அரசாங்கத்தில் நிறைய பிரச்சனைகள் தடங்கல்கள் ஏற்பட்டு அதை ஸ்டார்ட் பண்ண இல்லாமல் போய் அது வந்துட்டு ஸ்ரீலங்கா போர்ட்ஸ் அத்தாரிட்டிக்கு தான் அதை கொடுத்துருந்தாங்க. பிறகு கொடுத்து அந்த ஸ்ரீலங்கா போர்ட்ஸ் அத்தாரிட்டியால் அனௌன்ஸ் பண்ணாங்க. 2012 வந்துக்கிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 2014 ஸ்டார்ட் ஆகமாட்ட மாதிரி. அதுக்கு பிறகு தான் இந்த போர்ட் சிட்டி ஸ்டார்ட் ஆகி நிறைய விஷயங்கள் அந்த மண் நிரப்புற வேலைகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இதில் பட்ஜெட் எவ்வளோன்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு $1.4 பில்லியன் அந்த ஒரு பட்ஜெட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதில் இன்வெஸ்டர் வந்து சைனா ஹார்பர் இன்ஜினியரிங் கார்ப்பரேஷன், அதாவது சைனாவோட ஒரு பங்கு இல்லாமல் இது செய்யலை. அந்த மண் நிரப்புற வேலையாக அவ்வளோ செஞ்சது சைனா ஹார்பர் இன்ஜினியரிங் கார்ப்பரேஷன் தான். அத்தோட இந்த பீச் வந்துட்டு மிகவும் ஒரு அழகான ஒரு பீச்சாக காட்சி அளிக்குச்சு. இதுக்கு ஆப்போசிட்டில் தான் கோல் ரோட் முன்னுக்கு இருக்குது. அந்த ஆப்போசிட்டில் ஒன் கோல் ஃபேஸ் அப்படியான விஷயங்கள் நிறைய அதில் இருக்குது. மிகவும் ஒரு ரம்மியமான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம். அதாவது ஃபாரினர்ஸ் சுற்றுலா பயணிகளுக்கு மிகவும் ஒரு உகந்த ஒரு சூழலாகவும் இருந்துச்சு. இதில் சன்செட் வந்துக்கிட்டு ஈவினிங் டைம் இருக்குதா. ஈவினிங் நல்ல ஒரு சீன் ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நான் ஈவினிங் வரைக்கும் இதில் இருக்கலை. நாங்கள் வெளியாகி வந்துட்டோம் வெளியாகவே.
நிறைய உள்ளூர் சுற்றுலா பயணிகள் இங்கே வந்து போகிறத நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்துச்சு. அதோட எங்களோட பிள்ளைகளும் நல்லா அதில் என்ஜாய் பண்ணினாங்கன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இடம் எல்லாம் வந்துக்கிட்டு போர்ட் சிட்டிக்குள்ளுக்கு இருக்கிற இடம் தான். அந்த இப்போ நாம் போய் பீச்சில் இந்த இடத்துக்கு பின்னுக்கு இருக்கிற இடம் தான் இதெல்லாம் நிரப்பப்பட்ட இடங்கள். இந்த இடங்களில் தான் ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது கொழம்புட இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சென்டர் வரப்போகுது, லக்ஸரி ஆர்ச்செட் வரப்போகுது, இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ், இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டிஸ், ரிசோர்ட், லக்ஸரி அப்பார்ட்மெண்ட்ஸ், பீச் ரிசோர்ட், நிறைய டியூட்டி ஃப்ரீ ஐட்டம்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே வரப்போகிற மாதிரி சொல்கிறாங்க. இனி அத்தோடு நாங்கள் வெளியில் வந்து நாங்கள் வந்த கெப்புக்காக வெயிட் பண்ணிக்கிருந்தோம். கெப் வாரம் வரைக்கும் இடத்துல வெயிட் பண்ணிக்கிருந்தோம். இடத்துல வந்து எங்களை ஏற்றிட்டு போச்சு.